பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடாக்கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடாக்கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துக்கின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். தேவன் பெரியவராக இருக்கின்றபடியினாலே அவர் அந்த மகிமை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு மானிடனாய் வந்து அவதரித்தார். அதைத்தான் நாம் கிறிஸ்துமஸ் என்று நாம் அழைக்கின்றோம். தேவன் நம்மளோடு கூட இருக்கும்படியாக வந்தார், வாசம் செய்யும்படியாக, தங்கி தாபரிக்கும்படியாக அவர் வந்தார். God himself came down to dwell with us. தான் உண்டாக்கின மனுஷர்கள் குறைவுள்ளவர்கள் என்று தெரிந்தும், பாவம் நிறைந்தவர்கள் என்று தெரிந்தும், இந்த உலகம் பொல்லாததாக இருக்கிறது என்று அவர் தெரிந்தும், மனுஷருடைய இதயத்தின் நினைவுகள் நித்தினத்தும் பொல்லாதவையில் இருக்கு, கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குன்னு தெரிந்தும் இந்த பூமிக்கு வந்தார். அதையெல்லாம் சகிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் பரிசுத்தர். அதையெல்லாம் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்க வேண்டும் என்று அறிந்திருந்தாலும் அவர் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக இந்த பூமிக்கு வந்தார் என்பதுதான் நம்மால் விளங்கி கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. குறைவுள்ளவர்களை நம்மால் நேசிக்க முடியுமா? கோபப்படுறவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருப்போமா? வெடிச்சு செதுறவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருப்போமா? கெட்ட வார்த்தை பேசுகிறவங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்டாக இருப்போமா? பார்த்தோன்னே ஓடிடுவோம். இவன் சகவாசமே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள தூக்கி வீசும் இல்லையா? நன்றி கெட்டவங்க, ஊட்டுற வாயை கடிக்கிறவங்கள நம்ம உடனே தூக்கி வீசிடுவோம். ஆனால்
ஆண்டவர் நாம் இப்படிப்பட்ட குறையெல்லாம் உடையவன் தெரிந்து நம்மை நேசித்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் சகிப்புத்தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அன்பு சகல பாவங்களையும் மூடும் எனப்பட்ட வார்த்தையின்படியே அவர் நம்மை அதிகமாக நேசித்தபடியினாலே இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸை கொண்டாடும் போது தேவத்துடைய அன்பை நாம் நினைக்க வேண்டும். ஆண்டுடைய அன்பை நாம் நினைவு கூற வேண்டும். எவ்வளவு தேவன் நம்மை நேசித்து இந்த பூமிக்கு வந்தார், எவ்வளவு இறங்கி வந்தார், வான மேன்மையை துறந்து வந்தார். அவர் நமக்காக அவர் பாடுபடும்படியாக, சிலுவைக்கு செல்லும்படியாக, மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். இதையெல்லாம் நம்ம உட்கார்ந்து யோசித்தாதான் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறது கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அர்த்தமுடையதாக இருக்கும். இல்லை நம்ம அதை நம்ம பொதுவாகவே யாருமே நினைக்கிறதில்ல. கிறிஸ்மஸ் வந்த உடனே நம்ம யாரை பார்த்தாலும் என்ன கேள்வி கேட்குறோம் சொல்லுங்கள்? கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா? பிள்ளைகளுக்கு எடுத்துட்டிங்களா? இல்லை எடுக்கலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா 10ஆம் தேதி ஆயிடுச்சு, 12ஆம் தேதி ஆயிடுச்சு, என்ன நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீங்க? இதுதான் பொதுவாக ஒரு பேச்சு. இன்னொரு பேச்சு, என்ன கிறிஸ்மஸ் அன்றைக்கி என்ன ஸ்பெஷல், என்ன சாப்பாடு? அனைவருடைய எண்ணங்களும் என்ன ட்ரெஸ்ஸு, என்ன சாப்பாடு, அதில் தான் இருக்குது. தவிர்த்து யாராவது ஆண்டவர் எவ்வளோ மேன்மையை துறந்துட்டு வந்தார் பார்த்தீங்களா, மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய அன்பை பார்த்தீங்களா, அதை நினச்சி அதிலெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்படி யாராவது கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களா? கிறிஸ்மஸ்னாலே ஆண்டவருடைய அன்பை நினைப்பது என்பது தான் யதார்த்தம். ஆனால் அது முழுவதுமாக பிசாசினாலே மறைக்கப்பட்டு விட்டது. சாத்தான் கண்ணியாக இருக்கிறான், தந்திரமுடையவனாக இருக்கிறான். பாம்பு எல்லா மிருகங்களிலும் அது தந்திரமுடையதாக இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் அவன் ஆண்டுடைய அன்பை நமக்கு மறைத்து விடுகிறான். இது பெரிய சந்தோஷம் இதில் ஏற்படணும். நம்ம இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதை அவன் மறைத்து விடுகிறான். மாறாக வேறு காரியங்களிலே நம்மை அவன் கவனம் செலுத்த வைக்கிறான். சாப்பிட உட்காரும்போது கல்யாண வீட்டில் இலைய வைப்பாங்க, சாப்பாடு வைப்பாங்க, குழம்பு ஊற்றுவாங்க, மட்டன் வைப்பாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, அவியல் வைப்பாங்க. அதே மாதிரி சில ஞாயிறு கோயிலெல்லாம் 10-15 கூட்டம் வைப்பாங்க. பப்படம் வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க, அப்புறம் கடைசியில் பாயாசம் வைப்பாங்க. இப்போல்லாம் எவ்வளவு கஞ்சித்தனமாக மக்கள் மாறிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் இலையில் எவ்வளோ நாளும் பாயாசம் ஊற்றுவாங்க, பிறகு பெரிய கிளாஸில் வச்சு பாயாசம் ஊற்றுனாங்க. இப்போ இவ்வளோண்டு கப்பு, அது எங்கே தான் விற்குதுன்னே தெரியல, எங்கே தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும். இவ்வளோண்டு கப்புக்குள்ளே பாயசத்தை ஊற்றி கொடுக்குறாங்க. ஏங்க எவ்வளோ செலவழித்து கல்யாணத்தை நடத்துகிறீங்க, ஒரு நல்ல வாழையில பாயசத்தை ஊற்றி குடிக்க வேண்டியதானே, மக்கள் குடிங்கன்னு சொல்ல வேண்டியதானே. இது எங்கே இந்த தப்பு நடக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ அதை பற்றி நம்ம பேச வரல. இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போகும்போது அந்த பாயாசத்தை குடிக்கவா, ஊறுகாவை திங்கவா, தயிர் சாதத்தை சாப்பிடுவான்னு இருக்கக்கூடாது. மெயினாக என்ன வச்சுருக்காங்க, மட்டன் வச்சுருக்காங்க, ரைஸ் வச்சுருக்காங்க, சாப்பிடுவோம். கவனம் இன்றைக்கி மட்டனில் இல்லை, ரைஸில் இல்லை, ஊறுகாயில் தான் இருக்குது. புரியுதா? தயிர் சாதத்தில் தான் இருக்குது. சாத்தா நம்மளை வேறு மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டுட்டான். அதுதான் இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்குது. அதனால் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தத்தை இந்த தொலைக்காட்சி மூலமாக, யூடியூப் வழியாக திறந்தோறும் கவனிக்கிற பிள்ளைகளெல்லாம் உணர்வடைந்து தெய்வத்துடைய அன்பை அதிகாலமே எழும்பி தியானித்து, இரவு நேரத்தில் தியானித்து நாம் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் இன்றைக்கு அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி திரிகிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். யாராவது இடத்துல பாசமாக இருக்க மாட்டார்களா என்று நம்ம ஏங்கி மிருகங்களுடைய பாசத்திற்காக நம்ம ஏங்கி திரிகிறோம். நாய்கள், ஆடுகள், கோழிகளுடைய பாசத்திற்காக நம்ம ஏங்கி திரிகிறோம். தெய்வத்துடைய பாசம் நமக்கு கிடைத்தது, ஆண்டோடைய அன்பு நமக்கு கிடைத்தது, அதை விட என்ன இருக்க போகிறது? அந்த அன்பை நாம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? அதனால் இதிலிருந்து இன்னொரு பாடத்தையும் தெரிந்து கொள்கிறோம். குறைவுள்ளவர்கள் தான் மனிதர்கள், அவர்களை ஆண்டவர் நேசித்தார். நாம் சந்திக்கிற மனிதர்கள் எல்லோருமே குறைவுடையவர்களாகத்தான் இருப்பாங்க. குறைவில்லாதவர்களைத்தான் நான் நேசிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒருவரையுமே நேசிக்க முடியாது. குறைவில்லாதவங்க தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னா ஒருத்தருமே ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்க. குறைவில்லாத மாப்பிள்ளை தான் வேண்டும், பெண்ணு தான் வேண்டும்னா கல்யாணமே ஆகாது. இதையெல்லாம் நம்முடைய கணத்தில் நாம் கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ஐயோ, என் மாமா என்னை கைவிட்டாங்களே, அவங்க தானே ஃபீஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க. ஐயோ, பெரியப்பா கைவிட்டாங்களே, அவங்க தானே மாதத்தோட சாப்பாடுக்கு பணம் அனுப்புவாங்க.
ஐயோ என் தகப்பனார் இறந்து விட்டாரே, என் தகப்பனாருக்கு வியாதி வந்து அவர் இயலாத ஒரு மனிதனாய் போய்விட்டாரே, ஐயோ என் வேலை போய் விட்டதே, நான் நீ என்ன செய்வேன், எனக்கு வாழ்வாதாரமே இல்லையே, எனக்கு வழியே இல்லையே, நான் எங்கே போவேன், ஐயோ இவ்வளவு படித்து இத்தனை லட்சம் கொடுத்து படித்து இத்தனை கோடி ரூபாய் கொடுத்து படித்து கூட எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, ஐயோ என்னை நம்பியிருக்கிற பெற்றோர்களுக்கு நான் என்ன செய்வேன், என்ன சொல்வேன் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, சங்கீதக்காரனாகி தாவீது உங்களை விட அதிகமான பாடுகள் மத்தியில் கடந்து போனார். அவர் எல்லாராலும் பகைக்கப்பட்டார், எல்லாராலும் கைவிடப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், எனது தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டால் நீர் என்னை சேர்த்துக் கொள்வீர். நான் ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு தாவீதை போல சொல்ல விரும்புகிறேன். உங்கள் தகப்பனும் தாயும் கைவிட்டால் அவர்கள் கைவிடுவார்களா? கைவிடவே மாட்டார்கள். ஆனாலும் என் ஆண்டவர் உங்களை ஒருபொழுதும் கைவிடவே மாட்டார். எந்த வேலை போனாலும் சரி, உதவி செய்கிறவங்க, இதுவரைக்கும் உதவி செய்து தாங்கிட்டு இருந்தவங்க உங்களை விட்டு தூரமாக போனாலும் சரி, பயப்படாதீங்க. அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார், அவர் உங்களுக்கு எப்படி வேண்டுமென்றாலும் அதிசயம் செய்ய முடியும். உங்களை வெட்கப்பட விட மாட்டார், உங்கள் பசியில உங்களை வருந்த விடார், உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுங்கள், பெரிய காரியங்களை காண்பீர்கள். பாருங்கள், இதனால ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதாவது லூக்கா 2:10, தேவதூதன் அவளை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்திற்கும், இந்தியாவில் இருக்கிறவங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க, ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்க, சைனாவில் இருக்கிறவங்க, சவுத் கொரியா, ஜப்பான், எல்லா நாட்டிலையும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு நற்செய்தி. ஹாப்பி நியூஸ் ஃபார் ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ் இன் த வேர்ல்ட். இனி பிறக்க போகிற எல்லா ஜாதி மக்களுக்கும், எல்லா தலைமுறை மக்களுக்கும், எந்த நாட்டை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்க எல்லோருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். நான் அந்த செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்மஸ்னால் என்னென்னா மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, கிரேட் ஜாய். ஆண்டவர் பிறந்திருக்கிறாங்க, ஒரு பெரிய சந்தோஷம். நான் ஏற்கனவே சொன்னேன், கிரேட் ஜாய்ங்கிறது வந்து இன்றைக்கி கிரேட் சாரோவாக மாறிட்டு இருக்குது. எதுக்குன்னா, கிறிஸ்மஸுக்கு காசு இருந்தால் தானே ட்ரெஸ் எடுக்க முடியும். பிள்ளைகள் ட்ரெஸ்ஸுன்னு கேட்கும். அவங்களுக்கு வாங்கி கொடுக்க நம்மகிட்ட பணம் இல்லை அப்படின்னா அந்த கிறிஸ்மஸே ஒரு சாரோஃபுல் கிறிஸ்மஸாக மாறிடும். பிரியாணி போடலை, வீட்டில் வசதி இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னா பிள்ளைகளுடைய முகம் வாடிடும், நம்முடைய முகம் வாடிடும். நகை இல்லை அப்படின்னா பெண்களுடைய முகம் வாடிடும், சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. சாரோஃபுல் கிறிஸ்மஸாக அது மாறிடும். ஸோ தட் இஸ் வாட் வி சே, மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நற்செய்தி, இயேசு பிறந்திருக்கிறார், மேசியா பிறந்திருக்கிறார். கிறிஸ்மஸ்னால் சந்தோஷமாக இருங்கள், அதுதான் மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற செய்தி. நீங்கள் இனி அனாதை அல்ல, நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. இனி உங்களுக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை, உங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகிவிட்டது. தேவாதி தேவன் அவதரித்து விட்டார் உங்களுடைய வாழ்க்கையில். அது பெரிய சந்தோஷமான காரியம் அல்ல. இட்ஸ் த கிரேட்டஸ்ட் திங். இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நானும் அநேகரை என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்து விட்டேன். கூட்டத்துக்கு வருகிற பிள்ளைகள் தான், ஜெபிக்கிற பிள்ளைகள் தான். ஆனாலும் அவர்கள் துக்கமுகமாகவே இருப்பாங்க, கவலையாக இருப்பாங்க. காரணம் அந்தளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அந்தளவுக்கு அவங்களுக்கு காத்திருத்தல், அந்தளவுக்கு அவங்களுக்கு வியாதி, அவர்களுக்கு பிரியமானவர்களுக்கு நெருக்கங்கள். அதனால் அவங்க ரொம்ப துக்கமாக இருப்பாங்க, அதனால் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எங்கே போனாலும் சரி ஜனங்கள் கவலையாக இருக்காங்க. இது தான் சாத்தான் விரும்புகிறான். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி சிம்பிள் ட்ரூத். நீ கவலையாக இருக்கணுங்கிறது தான் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரமாக இருக்கிறது. அதுவும் கிறிஸ்மஸ் நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவலையாக இருப்பீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி அவனுக்கு. இந்த கிறிஸ்மஸ் டைமில் நிறைய பேர் கவலையாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கி இப்போ கிறிஸ்மஸ் டைமில் தான் நிறைய பேர் லீவுன்னு சொல்லி எக்கச்சக்கமாக கல்யாணம், ஃபுல்லாக கல்யாண மண்டபங்கள்லாம் நிரம்பி வழியுது. அடுத்த கல்யாண மண்டபம் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஜாய், அவங்களுக்கு வந்து வீட்டில் கல்யாணம் நடக்க சந்தோஷம். நிறைய பேர் வீட்டில் அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, ரொம்ப வருத்தமான செய்தி. அதனால் அவங்க கிறிஸ்மஸை கொண்டாடுறதில்ல. என்ன கிறிஸ்மஸ் பிரதர், கல்யாணமே ஆகலை, வருத்தத்தில் ஆயிடுறாங்க. அப்போது அது நியாயமான வருத்தம். கர்த்தர் நிச்சயமாக அடுத்த வருஷத்துக்குள்ளாக உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வாராங்க என்று நான் வாழ்த்து. ஆனால் அட் த சேம் டைம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தினார் செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறார்.
நானே உங்களை தேடி வந்திருக்கிறேன், என் வான மகிமையை விட்டு வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நற்செய்தி என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த மிகுந்த நற்செய்தி, சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நற்செய்தி நம்மை சந்தோஷப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய பிரச்சனை நமக்கு அதைவிட பெரிதாக இருக்கிறது அல்லவா? நான் சொன்னேன், 1999 வருஷத்தில் எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸே இல்லை. நாங்கள்லாம் கதவை பூட்டி கொண்டு ஒரு முகத்தை ஒரு பார்த்து கொண்டு கன்னத்தில் கை வைத்து ஒன்றுமே இல்லாதபடியினாலே, வறுமையின் உச்சக்கட்டத்தில் இருந்தபடியினாலே, தோல்வியின் உச்சக்கட்டத்தில் இருந்தபடினால் வாழ்க்கையை வெறுத்து நாங்கள் அமைதியாக உட்கார்ந்துருந்தோம். அந்த கிறிஸ்மஸ் எங்களுக்கு ஒரு துக்கமான கிறிஸ்மஸாக இருந்தது. காரணம், அந்தளவுக்கு நெருக்கம், கஷ்டம். தகப்பனை இழந்து தலையில்லாத முண்டங்களாக நாங்கள் எல்லாம் தடுமாறி கொண்டிருந்தோம். வாளில்லாத பட்டமாக வானிலை பறந்து எங்கே திசையில் போகிறோன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்தோம். மேய்ப்பினில்லாத ஆடுகளாக இருந்தோம். பிரியத்துக்குரியவர்களே, என்ன பண்ணுறோன்னே தெரியல, துக்கத்தோடு கூட நாங்கள் உட்கார்ந்துருந்தோம். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் அப்படி உட்கார்ந்துட்டுருக்கலாம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருக்கலாம். சாத்தான் சொல்கிறான், கிறிஸ்மஸ் டைமில் உன்னை அடிப்பேன், உன்னை வேதனைப்படுத்துவேன், துக்கப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்கிறார், மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தினச்சு. நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஒரு நற்செய்தி. என்னமோ நடந்துச்சு, நடக்கலை, இந்த காத்திரத்தில் முடிஞ்சிச்சு, முடியலை, எதிர்பார்த்தது கிடைச்சது, கிடைக்கல, எதுவாக இருக்கட்டுங்க, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்த ஒரு நற்செய்தி. இன்றைக்கு தாவீதின் குமாரனாக ஆண்டவர் பிறந்திருக்கிறார், உங்களுக்காக பிறந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கின்றார். உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக அவர் பிறந்திருக்கின்றார். இது சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு முதல்ல 2 பொட்ட பிள்ளைகள். அப்போ அம்மா கூட வருத்தலை, வந்தவங்க போனவங்களாம் உனக்கு 2 பொட்ட பிள்ளை தானா, உனக்கு 2 சல்ல தானா அப்படின்னு கேட்டதுனாலே அம்மாவுக்கு நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்திருக்காங்க. 3ஆவதாக நான் கர்ப்பம் தரித்து நான் பிறந்த பொழுது அம்மா என்ன குழந்தை பிறந்துட்டுங்கன்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரிசல்ட் என்ன ரிசல்ட், உங்களுக்கு பையன்தான் பிறந்திருக்கு. அம்மா சொன்னாங்க, கடவுள் என்னை காப்பாற்றிட்டார், ஆண்டவர் என்னை காப்பாற்றிட்டார். அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோ பெரிய தாயார், பணக்கார வீட்டில் பிறந்தவர்கள் பிறந்து என்னை தரையில் கிடத்தினார்கள் என்று அம்மா சொல்லுவாங்க. வீட்டில் கட்டில் கிடையாது, அதனால தரையில் கிடத்தியிருக்காங்க. ஏசப்பா பிறந்திருக்காங்க, அது பெரிய சந்தோஷம். அன்றைக்கு எங்கள் அம்மாவுக்கு பெரிய சந்தோஷம், நான் பிறந்தேன் என்று சொல்லி. இன்றைக்கு உலகத்துக்கே சந்தோஷம், ஆண்டவர் பிறந்து விட்டார், இனி அவர் பார்த்து கொள்வார். இட்ஸ் அ ஹோப், ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துவிட்டது. இனி கர்த்தர் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகிறது, இனி இந்த பிள்ளை பார்த்து கொள்வான், நீ பார்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை. அதை போலவே இயேசு பிறந்து விட்டார், இனி அவர் பார்த்து கொள்வாருங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. அதுதான் கிறிஸ்மஸ். நீங்கள் அனாதை அல்ல, இனி எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் எனக்கு பக்கபலமாக இருப்பாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் என்னை தூக்கி சுமப்பாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி சுமப்பார். இயேசு கிறிஸ்து உங்களோடு துக்கத்தின் நேரத்தில் இருப்பார். நீங்கள் அழுகிற பொழுது கண்ணீரை துடைத்து விடுவார், விடுகிற பொழுது தூக்கி விடுவார், நீங்கள் சோர்ந்து போகிற பொழுது தட்டி கொடுப்பார், நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவார், உங்களை உற்சாகப்படுத்துவார். நீங்கள் தேவை இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான பொருட்களை, பணத்தை அவர் தருவார். வியாதிப்படுகிற பொழுது சுகமாக்குற பரிகாரியாகி வருவார், உடன் இருப்பார். ஏன் தெரியுமா? அவர் வந்துட்டார், அந்த பூமிக்கு வந்துட்டார். கடவுள் அது வரைக்கும் மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தார், இப்போ ஒரு பூமிக்கு வந்துட்டார். இதுதான் மிகப்பெரிய வெற்றி. சாத்தானுக்கு மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு செய்தி. மேலே இருந்துகிட்டு இருந்த கர்த்தர் இப்போ பூமிக்கு வந்துட்டாருங்க. அதுதான் கிறிஸ்மஸ். நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், இன்னைக்கு பிறந்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எவ்வளவு துக்கம், எவ்வளவு கஷ்டம், வியாதி, வறுமை, நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவர் அது எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். இதுதான் இந்த நற்செய்தி என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கலங்காதீங்க. இன்றைக்கி எவ்வளவு உங்களுக்கு நெருக்கம் இருந்தாலும் நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் அனாதை இல்லை, உங்களுக்கு ஏசப்பா இருக்காங்கல்ல, அவர் பிறந்துட்டாங்க. அங்கே அவங்களுக்கு கூட இருப்பாங்க, உங்களை இந்த பிரச்சனையிலேருந்து தப்பு வைப்பாங்க. இந்த வியாதியிலேருந்து ஏசப்பா நிச்சயமாக தப்பு வைப்பாங்க, உங்களுக்கு பிரியமானவர்களை தப்பு வைப்பாங்க. படுத்த படுக்கையாக இருக்கவங்கள ஏசப்பா இனி எழுப்புவாங்க. ஏன்னா அவர் பூமிக்கு வந்துட்டார்.
மனிதர்களுடைய பாடுகள், மனிதருடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். அவர் நிச்சயமாக உங்களை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட ஒருவேளை நீங்கள் யாரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கலாம், தகப்பன் இல்லாதவராக இருக்கலாம், தாய் இல்லாதவராக நீங்கள் இருக்கலாம், வேலை இல்லாதவராக இருக்கலாம், வியாதிப்பட்டவராக படுத்து கிடந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரு பெரிய நற்செய்தி. வீடு இல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி, வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி. ஆண்டவர் இயேசு பிறந்து விட்டார் உங்களுக்காக, உங்களுக்கு உதவி செய்வதற்காக, உங்களோடு இருப்பதற்காக, உங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, உங்களை உயிரோடு எழுப்புவதற்காக அவர் வந்து விட்டார். சாவருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், கடனில் மூழ்க விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். மக்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்துவதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய பாகத்தில் நீங்கள் அமர்ந்திருந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏசப்பா உங்களுக்காக தாங்கிறத நீங்கள் முதல்ல அது புரிந்து கொள்ளுங்க. அவர் இந்த பூமிக்கு வந்ததே உங்களுக்காக தான், ஃபார் யூ. இயேசு இந்த பூமிக்கு வந்ததே உங்களுக்காக தான், உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தான், உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதை இந்த நாட்களிலே நீங்கள் உணருங்கள். தெய்வம் இல்லை என்றால் தான் நாம் பயப்பட வேண்டும். நமக்கு பின்னால் ஆண்டவர் இல்லை என்றால் தான் நான் நடுங்க வேண்டும். ஐயா அந்த வியாதி வந்துட்டா, அந்த வியாதி வந்துட்டா, ஐயா அந்த பேய் வந்துட்டா, இந்த பேய் வந்துட்டா, ஐயோ இவ்வளோ கடன் வந்துட்டா. தெய்வம் இல்லை என்றால் தான் நாம் பயப்பட வேண்டும். தெய்வம் இருக்கிறார், அவர் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டுங்கிற அவசியமே இல்லை. நம்மை அக்கறைக்கு சுமந்து கொண்டு போகிற படகு வந்து விட்டார். எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும், எவ்வளவு கண்ணீரில் இருந்தாலும், ஒரு சனப்பொழுதில் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றி உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். இந்த வருட கடைசியிலே உங்களுக்காக அதிசயங்கள் காத்திருக்கிறது, அற்புதங்கள் காத்திருக்கிறது என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இம்மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் 2025 நீங்கள் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், ரொம்ப வேதனையை அனுபவிச்சிருக்கலாம், மிகப்பெரிய நம்ப முடியாத அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். பரவாயில்லை, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருட கடைசியில் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கடன் பாரங்களை நீக்கப் போகிறார். உங்களை ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வர போகிறார். மிகப்பெரிய மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? தேவனுக்கு அற்பமான காரியம், உங்களை ஆசீர்வதிப்பது அற்பமான காரியம். பூமிக்கு ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டில் தான் இருக்கின்றார். உங்கள் படுக்கையின் பக்கத்தில் தான் அவர் நிற்கின்றார். கல்லாப்பட்டி பக்கத்தில் தான் நிற்கிறார். அவர் உதவி செய்வார், உங்களுக்கு உதவி செய்வார். யாருமில்லையே என்று நீ கதறாதீங்க, நான் தனிமையிலே இருக்கேனேன்னு சொல்லாதீங்க. அவர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார். இதை உணர்ந்தால்தான் கிறிஸ்மஸ், இல்லாவிட்டால் கிறிஸ்மஸை கொண்டாடுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உணர்வீர்கள் என்றால் இது அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக மாறும். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை மறந்தேன் ஐயா. என்னை தேடி வந்தீரே, தகுதியில்லாத என்னை ஊழியக்காரனாய் மாற்றினீரே. உம்மை விட்டு விட்டு பல முறை போன பொழுதும் ஊழியம் வேண்டாம் என்று ஓடி ஓடி ஒளிந்தாலும் தேடி தேடி வந்து என் மகனே நீதான் எனக்கு வேண்டும், நீதான் என் ஊழியத்தை செய்ய வேண்டும், நீதான் எனக்கு பிரியமானவன் என்று சொன்னீரே. உந்தையை கண்டேன் ஐயா, உம் ஆழமான அன்பை கண்டேன் ஐயா. வானமேன்மை துறந்தீரையா, மாட்டு தொழுவத்தில் பிறந்தீரையா. எதற்காக ஐயா நான் படும் துன்பத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றே ஐயா. என் வியாதி என்னை நெருக்கினாலும், பொல்லாத மனிதர்கள் காரணமின்றி என்னை பகைத்து யுத்தம் செய்தாலும், பொல்லாத ஆவி உன்னை அழிப்பேன், உன்னை விட மாட்டேன் என்று சொன்னாலும், கலங்காதே என்று சொல்லி பக்கபலமாயிருந்து
உன்னுடைய நிழலிலே என்னை மறைத்து என்னை அக்கறைக்கு கொண்டு செல்லும் படகே, தாயினும் சதம் அன்பு உடையவரே, உம் அன்பை கண்டேன் ஐயா, கிறிஸ்மஸை கொண்டாட வந்தேன் ஐயா, மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் ஐயா. கிறிஸ்மஸை புரிந்து கொள்ளாத நாட்கள் உண்டையா, அப்படி அர்த்தமற்ற கிறிஸ்மஸை கொண்டாடியதும் உண்டையா. இப்பொழுதோ கண்களை திறந்தீரையா, குருட்டு தன்மையை எடுத்தீரையா, அனைவருக்கும் உம்மை அறிவிக்கிற கருவியாய் மாற்றினீர் ஐயா. நன்றி நன்றி ஐயா. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வியாதிகளை நீக்குங்க, அற்பமான காரியம், தேவையில் சந்திங்க, அற்பமான காரியம், பிள்ளையுடைய வாழ்க்கை தாறுமாறான வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவர். அற்பமான காரியம், காத்திரத்தில் முடிய செய்யுங்க, அற்பமான காரியம், தனிமையில் உதவி செய்யுங்க, இது உமக்கு அற்பமான காரியம் ஆண்டவரே. நம்பிக்கையை தாருங்க, அற்பமான காரியம். உலகம் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ஆண்டவரே, இந்திய தாய்த்து நாட்டு அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும், ஆவிக்குரிய மக்களையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியில் நேசிக்கிறேன், நம்முடைய நிகழ்ச்சிகளை அனுதினமும் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. அடைக்கலான்குரிய முதலில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வர இந்நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்த ஒவ்வொருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட எஞ்ச காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.